என்னை பொறுத்த வரையும் கல்யாணம் வந்தா 2 பேருமே நல்லா இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ணீங்கன்னு? நிறைய உமன் என்ன சொல்றாங்களா, கல்யாணம் கூட மென்ஸ் ஜாலியா இருக்காங்கப்பா, அவங்களுக்கு என்னப்பா ஏர்ன் பண்றாங்க, வெளியே போறாங்க, ஆபீஸ் போறாங்க, வராங்க, நாங்க தான் வீட்டுல இருந்து கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்க. ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த விஜய் சேதுபதி டைலாக் தான் சொல்லலாம். முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். பசங்களாம் பிறந்தாவே இப்படிதாங்க, ரொம்ப கஷ்டங்க. பொண்ணுங்க வந்து சும்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நாங்க தான் வந்து குடும்பத்தை எடுத்து தூக்கி நிறுத்துறோம் அப்படின்னு. நாங்க எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம், நீங்க எதை எடுத்துன்னு வந்து நிறுத்துவீங்க? பொண்ணு கொஞ்சம் பையனை விட அதிகமா படிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பொண்ணோட டாமினேஷன் அதிகம். பொண்ணுங்க என்னை பொறுத்தவரை என்னன்னா கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டாங்கன்னாவே முடிஞ்சு போச்சு சோலி. அவங்க புதுசா மேரேஜ் இருந்தா அந்த லைஃப் ஒரு நல்லா ஒரு ஸ்மூத்தா போகும்னு வச்சுக்கோங்களேன். 3-4 மாசத்துக்கு அந்த 3-4 மாசத்துக்குமே இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ போரா போகுது, 2 பேருமே ஹாப்பியா இல்ல, 50-50 ஹாப்பியா இருக்கு, 50-50 சேடா இருக்குன்றாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஓகேவா? ஆக மொத்தம் 90 நாள் தான் கணக்கு. கரெக்டா இல்லையா? நிம்மதியா வாழ்றது இந்த இந்த அந்த 3 மாசம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் போர் வச்சிடும், அந்த பையனுக்கு போர் வச்சிடும். அது ஒரு பெஸ்டியை வச்சுக்க, இவன் ஒரு பெஸ்டியை வச்சிருப்பான். அப்ப ஜாலியா ரெண்டு பேருக்குள்ள சண்டை தான் போகும். ஆமா. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பெஸ்ட் இல்லாம வரும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கள்ளக்காதல் தான் வரும். என்ன பண்ண முடியும்? அம்மா யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸர் சும்மா போறாரு. நீங்க இங்கிலீஷ்ல ஷார்ட்டா சொல்றீங்க 2K பெஸ்டின்னு, நாங்க கள்ளக்காதல்ன்ற அவ்வளவுதான். வேலைக்கு போயிட்டு வர இடத்துல என்னென்ன நடக்குதுன்னு ஆம்பளைங்க நாங்க ஃபேஸ் பண்றோம்ல, அது எங்களுக்கு தான் தெரியும். இவளுங்க ஜாலியா வீட்டுல இருந்துங்கன்னு இது சரியில்லை அது சரியில்லை, எங்க அப்பா இவ்வளவு சொத்து இருந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, மாசம் இவ்வளவு சம்பாதிச்சாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏங்க இப்ப சிம்பிளுங்க, நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, பிடிச்சிருந்தா இப்ப பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் இல்லைன்னு சொல்லியே காட்ட மாட்டீங்க. பொண்ணுங்க புத்தி என்னன்றது தெரியவே தெரியாதாக்கும். எல்லாம் இல்ல இந்த ஒரு சில பேர்லாம் சொல்லுவானுங்க, அப்படியே வந்து பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. டேய் கமெண்ட்ல கழுவி ஊத்துனீங்க, உங்களுக்கு வரப்போற மாமியாரும் பொண்ணுகிட்டயும் அடி வைங்க சாவிங்க, அவ்வளவுதான்.